விவசாயியின் பெருமை, த ஃபார்மர்ஸ் பிரைட். ஒரு விவசாயி ஒரு முறை மாமரம் மட்டும் நட்டார். ஆண்டுகள் சில நல்லபடி சென்றது. மாம்பழம் நிறைந்த மகிழ்ச்சியான நாட்கள். அவர் மனதில் எண்ணினார், இதேதான் செல்வத்தின் ரகசியம். புயல் வந்தது. த ஸ்டார்ம் கம்ஸ். பின்னர் ஒரு பெரிய புயல் வந்தது. மரங்கள் விழுந்தது, பயிர் போனது. அவரது ஒரே வருமானம் நொடியில் மாய்ந்தது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், ஒரு பயிர் மட்டுமே போதாது. புதிய பருவம், த நியூ சீசன். அடுத்த பருவம் அவர் புத்திசாலித்தனமாக நடந்தார். மாமரம், தென்னை, வாழை, தேக்கு, காய்கறி அனைத்தையும் நட்டார். சில மரங்கள் நிழல் கொடுத்தது, சில வருமானம் கொடுத்தது, சில மகிழ்ச்சி கொடுத்தது. புயல் வந்தாலும் பண்ணை அமைதியாக இருந்தது. நிதி ஒப்புமை, த ஃபினான்ஷியல் பேரலல். உங்கள் முதலீடும் இதே போலதான். நீங்கள் ஒரு சொத்திலே மட்டும் முதலீடு செய்தால் சந்தை புயல் வந்தால் எல்லாம் குலைந்து போகும். அதனால் தான் பல சொத்து வகைகள் அவசியம். அதுதான் உண்மையான அசெட் அலோகேஷன். சரியான கலவை, த ரைட் மிக்ஸ். உங்கள் செல்வ பண்ணையை இப்படி செழிக்க வையுங்கள். எக்விட்டி வளர்ச்சிக்காக, ரியல் எஸ்டேட் நிலைத்தன்மைக்காக, கோல்டு கமாடிட்டிஸ் பாதுகாப்புக்காக, பாண்ட்ஸ் நிலையான வருமானத்திற்காக, எஜுகேஷன் வாழ்நாள் முழுதும் கிடைக்கும் வருமானத்திற்காக. ஒவ்வொன்றுக்கும் தனி பருவம் உண்டு. ஒரு விதை ஓய்ந்தாலும் மற்றொன்று மலரும். ஞானம், தி அசெட் அலோகேஷன். ஒரு புத்திசாலி முதலீட்டாளர் ஒரு மரத்தையே தேடமாட்டார், ஒரு காடு வளர்த்திடுவார். அதுவே அசெட் அலோகேஷன் என்பதின் மெய்ப்பொருள். ஆழ்ந்த வேர், பல கிளைகள். அதுதான் உறுதியான செல்வத்தின் ரகசியம்.